முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாட்கள்ல வைகாசி விசாகமும் ஒன்று. இந்த நாள்ல தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் கடவுளான முருகனுக்கு உகந்த நட்சத்திரமா அழைக்கப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை, பூசம், விசாகம். தீமைகளை அழிப்பதற்காக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து அக்னி ரூபமா அவதரித்தவர் முருகப்பெருமான். இந்த அவதாரம் நிகழ்ந்தது இந்த வைகாசி விசாக நாள்ல தான். இந்த நட்சத்திரங்கள்ல வரும் பௌர்ணமி நாள் முருகனுக்கு ரொம்பவும் உகந்த நாட்களா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது திருக்கார்த்திகை பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் வரும் பௌர்ணமியில வரும். அதே போல தை மாதம் பௌர்ணமி வரும் நாள் தைப்பூசம்னும், அதே மாதிரி வைகாசி மாதம் வரும் பௌர்ணமி வைகாசி விசாக திருநாளா கொண்டாடப்படுது. முருகப்பெருமானுக்கு எத்தனை விழாக்கள் எடுத்தாலும் வைகாசி விசாக விழாதான் வளர்ச்சியை கொடுக்கும்னு சொல்வாங்க. விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை தரிசித்தால் வெற்றி நிச்சயம் உண்டு. அந்த வேலவன் அருளால் விரும்பியது எல்லாமே நடக்கும். கலியுகத்தின் கண் கண்ட தெய்வமா விளங்குபவர் இந்த கந்த பெருமான். இவருடைய வேலை வணங்குவதே வேலையாக கொள்ள வேண்டிய நாள் இந்த விசாக திருநாளாகும்.